ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆப்ஷனில் மானிட்டரைசேஷன் ஃபீச்சரில் அந்த ஃபேன் ஃபண்டிங் ஃபீச்சர்ஸில் ஒன் ஆஃப் தி ஃபீச்சரான மெம்பர்ஷிப் ஆப்ஷனில் வந்து அந்த கிஃப்டிங் மெம்பர்ஷிப் இருக்கு இல்லையா, மெம்பர்ஷிப் கிஃப்டிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க யூஸ் பண்ணுறது வேறு, பட் க்ரியேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கிஃப்ட் பண்ணுறதுமா வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து வந்திருந்தது. ஸோ அது ரிலேட்டட் டீட்டெயில் கூட ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக மேக் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஒரு வீடியோவில் ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். இந்த ஒரு வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக எனக்கு வந்து ஃப்ரீயாக கிடைச்சா அந்த கிஃப்ட்ஸை வந்து நான் யூஸ் பண்ணும்போது அது என்ன மாதிரி வந்து வியூவர்ஸ்க்கு போயிருக்கு அண்ட் என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெம்பர்ஷிப் டேப் வந்து அப்டேட் ஆகுது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மொபைலில் செக் பண்ணும்போது எனக்கு அவைலபிளாக இல்லை, நான் டெஸ்க்டாப்பில் தான் போனேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்லி ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால மேபி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்லி வந்து டெஸ்க்டாப்பில் கூட இருக்கலாம். பட் நான் வந்து மொபைலில் வரலன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெஸ்க்டாப்பில் போய் youtube.com டெஸ்க்டாப்பில் போய் மெம்பர்ஷிப் கிஃப்டிங் வந்து நான் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து யூ ஹேவ் 5 மெம்பர்ஷிப் லெஃப்ட் டு கிஃப்ட் திஸ் மந்த் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. இது வந்து நான் ரெண்டாவதாக கொடுத்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிஃப்ட் வந்து பண்ணேன், மேலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக நான் வந்து பண்ணுறேன். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 10 மெம்பர்ஷிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் கிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து யூடியூப் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கு. ஸோ நம்மளுடைய சேனலில் மெம்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுவாங்க வியூவர்ஸ் வந்து எந்த விதமாகவும் பே பண்ணாமல். இந்த கிஃப்டிங் மெம்பர்ஷிப் ஆப்ஷனே அப்படி தானே ஒர்க் ஆகுது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ட்விஸ்ட் என்னன்னா யூடியூப் தரப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் சார்ஜாக இதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்தாலும் கூட நமக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது கிரியேட்டர்ஸ்க்கு இருக்காது, ஏன்னா இது ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க யூடியூப் தரப்புலேருந்தே. அதனால பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர் வந்து இந்த பெர்க்ஸ் பிடிச்சிருக்கு, எல்லாம் இந்த மாதிரி இந்த பேட்ஜி இந்த எமோஜிலாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அதன் மூலியமாக கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ஏர்னிங்ஸ் வர தானே செய்யும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இதில் கிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மெம்பர்ஸ் வாஸ் கிஃப்டட் மெம்பர்ஷிப் பை இந்த சேனல் அப்படிங்கிற மாதிரி சேனலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வியூவர்ஸ் யாரெல்லாம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் வாட்ச் பண்ணுறாங்களோ, இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ, அது மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ்க்கு வந்து இது வந்து போயிருக்கு, நீங்களே பார்க்குற மாதிரி. ஸோ அதுக்கடுத்து நான் மெம்பர்ஷிப் டேப்பை கிளிக் பண்ணி செக் பண்ணலான்னு போனேன். அதுலேயும் அந்த 10 மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அப்டேட் ஆகிருந்தது. ஸோ அது போக எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அதுவும் ஷோ பண்ணும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து அடுத்ததும் மெம்பர்ஷிப் போட வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய பெக்ஸை ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்ஜஸ் எமோஜிஸ் எல்லாமே யூனிக்காக கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும். லைக் நம்ம யூனிக்காக தர்றோம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு விருப்பப்பட்ட அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மந்த் வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஃப்ரீயாக இந்த ஒரு மந்த் வந்து யூஸ் பண்ணிட்டு. ஸோ இது ஃப்ரீயாக தானே ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதனால வந்து பெர்க்ஸ்லாம் வந்து பெருசாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ண வேண்டாம்னு நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் கொடுங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் வந்து. ஸோ அவங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டினியூ பண்ணுவாங்க அண்ட் பே பண்ணுவாங்க. மற்றபடி இதை நினச்சி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அண்ட் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெர்க்ஸ் கொடுக்குறதுல எந்த விதமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்சம் பார்க்க வேண்டாம். பே பண்ணுறாங்க இவங்க பே பண்ணல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்த சேஞ்ச் வந்திருந்தது. பட் மொபைலில் வந்து நான் செக் பண்ணும்போது எனக்கு அதே மாதிரியே பே பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் தான் காட்டுச்சு. பட் டெஸ்க்டாப்பில் கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 5 மெம்பர்ஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 5 இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுச்சு. ஸோ இது வந்து ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அண்ட் மெம்பர்ஸ் இன்னும் உங்கள் சேனலில் அதிகமாக வர வைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஃப்ரீ ட்ரையல் மாதிரி தாங்க. ஸோ அவ்வளோதான் சொல்லணும், மற்றபடி எதுவும் இல்லை. இந்த ஃபீச்சரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சேனல் மானிட்டரைசேஷன் எனேபிளாக இருக்கணும். அதே மாதிரி முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் டேப் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர்ஷிப் கிஃப்டிங் ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது ரிலேட்டட் டீட்டெயில் கொடுக்கணும்னு நினச்சேன், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன் கைஸ். இந்த ஒரு வீடியோ அதை மேக் பண்ணால் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி இந்த ஏதாவது இருந்ததுன்னு சொன்னாலும் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லை கனெக்ட் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த நல்ல வீடியோஸ்க்கும் உங்களுக்கு கைஸ். அதுதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.